ஒரு ஊர்ல சாமி என்ற புகழ்பெற்ற ஒரு வீரன் இருந்தான். அவருக்கு வாழ்க்கையில ஏற்பட்ட பலதரப்பட்ட அனுபவங்களால அவரை ஒரு ஞானியாகவே ஆக்கியது. ஒரு முறை சாமி தவறுதலாக நடந்து செல்லும்போது ஆற்றில் விழுந்துட்டான். அந்த ஆற்றில் விழுந்தவங்க யாருமே பெரும்பாலும் உயிரோடு எழுந்து வந்ததே இல்லை. அப்படிதான் அங்கே கூடியிருந்த மக்களும் கூட சாமி இறந்து விட்டான் என்ற முடிவுக்கே வந்தனர். ஆனால் எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையில் அந்த ஆற்றில் இருந்து உயிருடன் எழுந்து வந்தான் சாமி. அவருக்கு ஒரு சிறு சிராய்ப்பு கூட ஏற்படவில்லை. மக்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். நீ உயிருடன் வந்தது மிகப்பெரிய அதிசயம்தான். ஒருவேளை ஏதேனும் மந்திரம் கற்று வைத்திருந்தாயோ என்று கேட்டனர். அதற்கு சாமி சிரித்து கொண்டே சொன்னார், இதில் மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை. நான் ஆற்றில் விழுந்த போது அதன் பலமான எதிராளிகளை எதிர்க்கவில்லை. அப்படி ஒருவேளை நான் எதிர்த்திருந்தால் எனது எலும்பு கூட மிஞ்சி இருக்காது. இதற்கு முன் இந்த ஆற்றில் விழுந்தவர்கள் எப்படி இறந்தார்களோ அப்படிதான் நானும் கூட இறந்து போயிருப்பேன். அதனால் நான் வேறு ஒரு வழியை கையாண்டேன். ஆற்றில் விழுந்த நான் ஆறு செல்லும் வழியிலேயே பொறுமையுடன் சென்றேன். சிறிது நேரத்தில் அந்த ஆறு என்னை தத்தெடுத்து கொண்ட தாய் போல கரை சேர்த்து விட்டது. நானும் இப்போது உயிருடன் மீண்டு வந்து உங்கள் முன்னால் பேசி கொண்டிருக்கிறேன் என்றார். நமது வாழ்க்கையும் இப்படிதான், இந்த ஆபத்தான ஆறு போலதான். அதனால் எப்போதுமே லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைகளை எதிர்க்க வேண்டாம்னு இல்லை, ஆனால் எதிர்த்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு நினைக்கவும் கூடாது. பலமுறை நாம் மற்றவங்க கிட்ட சொல்லுவோம், வாழ்க்கையை ஏதோ சமாளிச்சுட்டு இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். நாம் நம்ம வாழ்க்கையை சமாளிக்கிறோம் என்று நினைக்கிற நேரங்களில் கூட சில நேரம் வாழ்க்கையே நம்ம வழிநடத்தி கொண்டு போகும். அதனால் எதிர்ப்பதற்கும் அமைதியாக இருக்கிறதுக்கும் இடையில் உள்ள அந்த நுணுக்கமான விவேகத்தை கற்க ஆரம்பித்தா நமது வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். நீங்கள் எதிர்க்கணுமா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கிற ஞானம்தான் வாழ்க்கையின் முக்கியமான கல்வி. அதை கற்று தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் ஆழமாகவும் மாறும். இது போன்ற உணர்வுபூர்வமான கதைகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் இலக்கியா வெங்கட்.